இந்த ஆத்மா வாஞ்சிக்கிறது, கதறது, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு நாள் உணர்ந்திருக்கிறீங்க, மறந்துட்டீங்க. எந்த நாள் சொல்லுங்க கரெக்டா? ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட நாள் இதே ஆத்மா அப்படியே அங்க இருந்திருக்கும். தண்ணி தொட்டில இருந்து எந்திரிச்சு ஈரம் காயறதுக்கு முன்னாடி பாஸ்டரை தள்ளி விட்டுட்டு நான் சுவிசேஷம் சொல்ல போறேன் ஓடின ஆளு, நான் உலகத்தையே திருப்பி போட போறேன்னு சொன்ன ஆளு. சார் எப்படி தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்ச உடனே தெய்வத்துக்காக இன்னைக்கு இதெல்லாம் செய்வேன், ஐயோ அவரோட சமூகத்துல போய் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து 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 ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு. இப்ப நீங்க கேட்கும் போது, ஒருத்தர் கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்படி ஒண்ணு நான் உணர்ந்ததே மழுங்கி போச்சு. அப்ப ஏதோ ஒரு பரவச நிலையில இருந்தோம், இப்ப ஆண்டவரோட நடந்து 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 என்ன ஆயிடுச்சுப்ப, ஒரு வருடமும் ஒரு நாளும் என் தெய்வத்தோட வாழ 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 இந்த ஆத்மாவுடைய கதறுதல் அதிகமாயிட்டு தான் போகுதே தவிர குறையறது இல்லை. நம்ம என்ன சொல்லிடுவோம், இது புது விசுவாசிக்கானது. என்ன விசுவாசிக்கானது? இல்ல இல்ல, இது புது விசுவாசிக்கானது இல்ல, நீங்க பழசாயிட்டீங்க.